Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் PGTRB and UGTRBல மேஜர் கிளாசிஃபிகேஷனில் ஒன்றான போயம்ஸ் அதோட டைப்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ரிலேட்டடான MCQs பார்க்குறோம். ஆல்ரெடி PGTRBயில் போயம்ஸ் எப்படி படிக்கணும், எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற வீடியோ நம்ம கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் போய்ட்ரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படின்ற இன்ஃபோவை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பர்டிகுலர்லி டைப்ஸ் ஆஃப் போய்ட்ரியை பற்றி MCQs கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டீச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ அண்டு PGTRBக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கான வீடியோவும் கூட. பிஃபோர் மூவிங் இன் டு த MCQs, இப்போ போய்ட்ரி டைப்ஸ் அப்படின்னு சொன்னாலே எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா போயம்ஸோட டைப்ஸ் இருக்குது, அதோட வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட்ஸாக இன்வென்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போது நம்ம எந்தெந்த டைப்ஸ் எல்லாம் படிக்கும்போது நமக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு 27லேருந்து ஒரு 33 டைப்ஸ் வருது. இந்த டைப்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச டெட் எக்ஸாம்ஸில் இருந்து அதே மாதிரி PGTRB எக்ஸாம், UGTRB எக்ஸாம், இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். அண்டு நம்மளோட தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயம்ஸோட டைப்ஸ் எல்லாம் தென் அண்ட் தேர் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ மொத்த டைப்பும் நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த டைப்பும், டெக்ஸ்ட் புக்கில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டைப்புமே MCQஸாக மேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி லைன்ஸ் டஸ் யோர் லிம்ரிக் கன்சிஸ்ட் ஆஃப்? ஆப்ஷன்ஸ் 4, 5, 6 and 8. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி 5. அண்டு நம்ம எப்போவுமே ஆப்ஷன்ஸை சொல்லிட்டு கரெக்ட் ஆன்சர் சொல்லுவோம். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன்ஸே சொல்கிறது. நம்ம எக்ஸாமில் பார்க்கக்கூடிய மோடு இதுதான். ஒரு கொஸ்டின் அண்ட் அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு பாருங்கள். இன்னொரு முறை நீங்கள் அந்த கரெக்டாக ஆப்ஷனை கேட்கும்போது அது ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்காக தான் ஆப்ஷன் சொல்லி நம்ம கரெக்டாக ஆன்சர் சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் எ லிம்ரிக்? இந்த கொஸ்டினுக்கு நம்ம டைரெக்டாக ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி AABBA. நெக்ஸ்ட் ஒன், why are limericks considered good learning devices for children? Options, because they are long and detailed, because their rhythm makes them easy to remember, because they use difficult vocabulary, because they are always serious. Correct option option B, because their rhythm makes them easy to remember. Next one, who is the author of the limerick There Was a Small Boy of Quebec? Options, Edmund Clearihu Bentley, Thomas Hardy, Rudyard Kipling, Adelaide Crabtree. Correct option option C, Rudyard Kipling. So there is a note here. limerick பற்றி ஆல்ரெடி கேள்வி வந்திருக்குது, அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறோம். அதே கேள்வியை மறுபடி கேட்கணும் அப்படின்றது இல்லை, அதுக்கு ரிலேட்டடான கேள்விகள் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஃபேமஸான ஆத்தரோட ஒரு போயமை எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த யூஷுவல் டோன் ஆஃப் எ லிம்ரிக்? ஆப்ஷன்ஸ், ட்ராஜிக் அண்ட் டார்க், ரொமான்டிக் அண்ட் எமோஷ்னல், ஃபன்னி அண்ட் ஸ்டோரி டெல்லிங், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃப்ராக்சுவல். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி ஃபன்னி அண்ட் ஸ்டோரி டெல்லிங். அஃப்கோர்ஸ் இந்த ஆன்சரை இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்விகளை படிக்கும்போதே நீங்கள் மேக்ஸிமம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் எ கிளரிஹூ primarily about? ஆப்ஷன்ஸ், நேச்சர், எமோஷன்ஸ், எ ஸ்பெசிஃபிக் பர்சன், எ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, எ ஸ்பெசிஃபிக் பர்சன். ஸோ கிளரிஹூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு போயம் டைப்பு. அண்டு அதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு போயமாக இருக்கும்.
Next one. How many lines does a single stanza of a Clary Who contain? Options 2, 3, 4, 5. Correct option. Option C, 4. Next one. Who invented the poetic form known as the Clary Who? Options Rudyard Kipling, Thomas Hardy, Edmund Clary Who Bentley, Adelaide Crabtree. Correct option. Option C, Edmund Clary Who Bentley. And அவரோட நேம்லேயே அந்த Clary Who அப்படின்ற அந்த நோட் வந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் a Clary Who required to include? ஆப்ஷன்ஸ் a metaphor, a setting description, a famous quote, a person's name. Correct option. Option D, a person's name. Next one. How many lines are there in a cinquain poem? Options 4, 5, 6, 8. Correct option. Option B, 5. So cinquain அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் அ போயம். அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ் இருக்கும். 5 லைன்ஸ் இருக்கிற போயம் எது அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் எ cinquain poem. நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த டோட்டல் syllable count in a cinquain? Options 20, 22, 24, 25. Correct option. Option B, 22. Next one. How many unique lines are there in a triolet? Options 5, 6, 7, 8. Correct option. Option A, 5. அதாவது ட்ரையோலெட்டில் எவ்வளோ லைன் யூனிக் லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் எ ட்ரையோலெட் போயம்? ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷனை பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி, ஏபி ஏஏ ஏபி ஏபி. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து 8 லைனுக்கான ரைம் ஸ்கீம் இருக்குது. இது ட்ரையோலெட்டோட அந்த காமன் ஸ்ட்ரக்சரை சொல்லக்கூடியது. யூனிக் லைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையோலெட்டுக்கு வந்து 5 லைன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். How many lines does a design poem contain? Options 8, 10, 12, 14. Correct option. Option B, 10. Next one. What is the rhyme scheme of a design? So இதோட correct rhyme scheme பார்க்குறோம். Correct option. Option C, AB, AB, BC, CD, CD. Next one. How many syllables are there in each line of a design? Options 8, 9, 10, 12. Correct option. Option C, 10. Next one. In which centuries was the design especially popular among French poets? இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி, 15th and 16th century. அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு போயட்ஸில் தான் வந்து இது ரொம்ப பாப்புலராக இருந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். How many lines does a sonnet always contain? So no need for the options. Direct answer பார்க்கலாம். Option C, 14. Next one. What is the rhyme scheme of the Italian or Petrarchian sonnet first stanza? அதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ, ஏபி பிஏ ஏபி டிஏ. எப்படி வேணால் இந்த கேள்வி வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஆன்சர் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், கொஸ்டினில் டவுட் வரும்போது தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே நம்ம கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் ஆர் த பாசிபிள் ரைம் ஸ்கீம்ஸ் ஃபார் த செகண்ட் ஸ்டான்ஸா ஆஃப் எ பெட்ரார்க்கியன் சானட்? ஸோ அதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி, சிடிஇ சிடிஇ. ஆர் ரொம்ப ரேரான கேசஸில் பார்த்தீங்கன்னா சிடி 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 அப்படின்னும் முடிஞ்சிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் பொய்டிக் ஃபார்ம் டிட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் டெவலப்ஸ்? ஆப்ஷன்ஸ் பெட்ரார்க்கியன் சானட், ட்ரையோலெட், இங்கிலீஷ் சானட், வில்லனேல். Correct option. Option C, English sonnets. Next one. What is the rhyme scheme of a Shakespearean sonnet? இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி, ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 22nd கொஸ்டின், அதுக்கு இங்கிலீஷ் சானட்டோட ரைம் ஸ்கீம் கேட்டாங்கன்னாலும் அஃப்கோர்ஸ் அதே சேம் ரைம் ஸ்கீம் தான் வரும் இல்லைங்களா.
Next one. What rhythmic pattern is used in Shakespearean sonnets? Options: trochaic hexameter, dactylic trimeter, iambic pentameter, anapaestic tetrameter. Correct option: option C, iambic pentameter. Next one. Identify the famous sonnet number of Shakespeare's. Shall I compare thee to a summer's day? Options: sonnet 18, sonnet 29, sonnet 65, sonnet 104. Correct option: option A, sonnet number 18. So, of course, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிலபஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. Shall I compare thee to a summer's day அப்படின்றது தான் 18th sonnet. 8 sonetல இந்த sonnet வந்து first கொடுத்திருப்பாங்க. Okay, next one. What distinguishes blank verse from other poetic forms? Options: it rhymes and follows a strict meter, it has no meter or rhyme, it has meter but no rhyme, it consists of free form stanzas. Correct option: option C, it has meter but no rhyme. Next one. What meter is usually used in blank verse? Options: iambic pentameter, trochaic tetrameter, spondic hexameter, dactylic dimeter. Correct option: option A, iambic pentameter. Next one. How many lines does a villanelle contain? Options: 16, 18, 19, 20. Correct option: option C, 19. Next one. What is the rhyme scheme of the 3-line stanzas in a villanelle? Options: ABA, ABC, AAB, ABB. Correct option: option A, ABA. Next one. How many stanzas does a villanelle have in total? Options: 4, 5, 6, 7. Correct option: option C, 6. Next one. What poetic effect is strongly featured in villanelles? Options: irony, repetition, simile, metaphor. Correct option: option B, repetition. Next one. Which poetic form consists of 39 lines divided into 6 stanzas of 6 lines each, followed by a final 3-line stanza? Options: villanelle, paradiddle, sestina, ghazal. Correct option: option C, sestina. Actually, இந்த செஸ்டினா அப்படின்ற பொய்டிக் டைப்போட டெஃபனிஷன் தான் இப்போ நம்ம கொஸ்டினில் பார்த்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் செஸ்டெட் அப்படின்றது வேறு, செஸ்டினா அப்படின்றது வேறு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் எ ட்ரெடிஷ்னல் ராண்டெல் ஆர் ரோண்டேயு? அதுக்கு 2 நேம்ஸ் இருக்குது அண்ட் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரோண்டெல் அண்டு ரோண்டேயு. கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் option B, AB, BA, AB, 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 BAA. Next one. How many stanzas does a traditional roundel have? Options: 2, 3, 4, 5. Correct option: option B, 3. Next one. In which poetic form does the last word of each line from a borrowed phrase, such as a line from another poem? Options: golden shovel, sestina, paradiddle, palindrome. Correct option: option A, golden shovel. Of course, golden shovel oda definition தான் இப்போ நம்ம கொஸ்டின்ல பார்த்தது. Next one. What inspired Terence Hayes to create the golden shovel poem? Options: the villanelle form, the roundel rhyme scheme, a line by Gwendolyn Brooks, a painting. Correct option: option C, a line by Gwendolyn Brooks. So, இந்த கோல்டன் ஷோவல் அப்படின்ற போயம் அந்த ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெரன்ஸ் ஹேஸ் அப்படின்றவர். அவருக்கு எது இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்றது தான் ஆன்சர். அதாவது a line by Gwendolyn Brooks. Next one. What is another name for palindrome poetry? Options: mirror poetry, shadow verse, balanced rhyme, echo lyric. Correct option: option A, mirror poetry. Next one. In a palindrome poem, what is true about the lines after the midpoint? Options: they introduce a new subject, they continue the same narrative, they reverse and mirror the earlier lines, they rhyme with the first line.
Correct option. Option C. They reverse and mirror the earlier lines. Of course, நமக்கு இது வந்து ஒரு mirror poem அப்படின்ற அந்த other name தெரிஞ்சிருந்தது palindrome-க்கு அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த option வந்து ஈஸியா இருக்கும். Okay. Next one. What is the primary function of an ode in poetry? Options: to question society, to narrate a story, to honor and celebrate a person, object or idea, to present an argument. Correct option. Option C. To honor and celebrate a person, object or idea. Next one. Which poetic form is known for intense emotion and powerful imagery, often celebrating something? Options: villanelle, ode, sestina, sonnet. Correct option. Option B. Ode. Next one. Who wrote the famous ode titled To Atom? Options: William Shakespeare, John Keats, Samuel Taylor Coleridge, Brad Osborne. Correct option. Option B. John Keats. Of course, அவரோட poem இப்போ நமக்கு syllabusல இருக்கு. Next one. In which poetic form are the first and third lines of the opening stanza repeated alternately in subsequent stanzas? Options: sonnet, villanelle, parodial, rondel. Correct option. Option B. Villanelle. Next one. What is the typical structure of a villanelle? Options: 5 tercets and 1 quatrain, 4 quatrains, 3 sestets, 1 octave and 1 sestet. Correct option. Option A. 5 tercets and 1 quatrain. Next one. What does an elegy typically center around? Options: celebration of nature, celebration of a living person, death or loss, political ideology. Correct option. Option C. Death or loss. Next one. Which poet wrote the elegy in memory of W.B. Yeats? Options: W.H. Auden, T.S. Eliot, Seamus Heaney, Robert Frost. Correct option. Option A. W.H. Auden. Next one. Which poetic form specifically draws attention to a work of art? Options: elegy, ekphrasis, ballad, epic. Correct option. Option B. Ekphrasis. Next one. What is the main focus of pastoral poetry? Options: war and glory, nature and rural life, personal grief, religious prophecy. Correct option. Option B. Nature and rural life. Next one. Which poet wrote the pastoral poem The Passionate Shepherd to His Love? Options: William Shakespeare, Edmund Spenser, Christopher Marlowe, John Milton. Correct option. Option C. Christopher Marlowe. Next one. What distinguishes an epic from other poem types? Options: it is short and humorous, it celebrates romantic love, it tells a grand narrative, it has strict rhyme schemes. Correct option. Option C. It tells a grand narrative. Next one. Which poem is considered one of the oldest surviving epics in English literature? Options: The Odyssey, Beowulf, The Aeneid, Paradise Lost. Correct option. Option B. Beowulf. Next one. What is the ballad typically composed of? Options: rhyming couplets, free verse, 4-line stanzas, 12-line stanzas. Correct option. Option C. 4-line stanzas. Next one. What is the rhyme scheme commonly found in ballads? இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, ஏபி, ஏபி. நெக்ஸ்ட் ஒன். Who wrote the famous ballad La Belle Dame Sans Mercy? Options: Lord Byron, John Keats, E.B. Shelley, William Wordsworth. Correct option. Option B. John Keats. Next one. What is an acrostic poem known for? Options: telling epic tales, spelling out words with line beginnings, celebrating love using blank verse. Correct option. Option B. Spelling out words with line beginnings. Next one. A concrete poem is also known as dash. Options: abstract verse, visual poem, narrative poem, dramatic monologue. Correct option. Option B. Visual poem. Next one.
Which poetic form mixes prose and poetic devices? Options: concrete poem, free verse, prose poem, nonce poem. Correct option: option C, prose poem. Next one. Which type of poetry involves eliminating words from a source? Options: blackout poem, erasure poem, echo poem, A and B. Correct option: option D, A and B. அதாவது blackout poem அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு erasure poem அப்படின்ற நேமும் இருக்குது. ரெண்டும் ஒன்று தான். blackout poemனாலும் ஒன்று தான், erasure poem அப்படின்னாலும் ஒன்று தான். Next one. What is a nonce poem known for? Options: having a fixed rhyme scheme, using historical references, using a new invented structure, mimicking an epic style. Correct option: option C, using a new invented structure. Next one. Which form allows the poet total freedom with no set meter or rhyme? Options: ode, acrostic, free verse, epic. Correct option: option C, free verse. Next one. What poetic device is most commonly used in prose poems despite no line breaks? Options: alliteration, epic simile, haiku syllables, heroic couplets. Correct option: option A, alliteration. Next one. Which poetic form is designed to resemble its subject in its physical shape? Options: acrostic, ode, concrete, elegy. Correct option: option C, concrete. Next one. What distinguishes a prose poem from traditional poetry? Options: it uses strict rhyme schemes, it has regular line breaks, it lacks line breaks but uses poetic devices, it must be written in stanzas. Correct option: option C, it lacks line breaks but uses poetic devices. Next one. What is found poetry composed of? Options: original rhyming couplets, imaginary dialogues, rearranged lines from existing text, lyrical sonnets. Correct option: option C, rearranged lines from existing text. Next one. Which poetic form allows the poet the most flexibility in structure and form? Options: sonnet, ode, free verse, epic. Correct option: option C, free verse. Next one. What poetic devices are often used in free verse poems? Options: strict rhyme schemes only meter and rhyme, internal rhyme, alliteration, metaphor and imagery, only similes and stanzas. Correct option: option C, internal rhyme, alliteration, metaphor and imagery. Last one. The earliest surviving poem in English literature is generally considered to be dash. Options: Caedmon's Hymen, Cineville's poem, Chaucer's poem, all the above. Because the correct option is option A, Caedmon's Hymen. ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் போயமை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தது. அண்டு இந்த கேட்மன்ஸ் ஹைமனில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபீலை கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே போயம்ஸோட டைப்ஸ் ரிலேட்டடாக உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.